பிரபஞ்சம் வந்து ரொம்ப தெளிவான ஒரு கைடன்ஸ் இங்க உங்களுக்கு குடுக்குறாங்க. யாராவது உங்க காதல் வாழ்க்கைய அழிக்க முயற்சி பண்ணாங்க, இல்லன்னா தடுக்க முயற்சி பண்றாங்க, இல்லன்னா பிளாக் பண்ண முயற்சி பண்ணாங்க அப்டின்னா, அவங்களோட அழிவ நீங்க வந்து உங்க கண்ணால பார்ப்பீங்க. நீங்க அத வந்து அ ஒண்ணு அத பத்தின செய்தி கேள்விப்படுவீங்க, இல்லன்னா நியூஸ்ல பார்ப்பீங்க. ஆனா ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்கும். அத நீங்க வந்து பார்ப்பீங்க. உங்க கண்களால நடக்கும்போதே பார்ப்பீங்க. இல்லன்னா வந்து அது நடந்ததுக்கப்புறம் அந்த நியூஸ நீங்க வந்து கேள்விப்படுவீங்க. ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். இது வந்து நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் எல்லாத்தையும் செக் வித் ஸ்டார் சி சேனலுக்கு அன்போட வர வைக்கிறேன். ஏன் நோ கான்டாக்ட்ல இருக்கு? பேசாத காதல் பேசுமா? அப்படின்னு தான் பார்க்க போறோம். அவங்க பேசாம இருக்கிறதுக்கு வந்து உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை மட்டும் இங்க காரணம் இல்ல அப்படின்னு பிரபஞ்சம் சொல்றாங்க. யாரோ ஒருத்தங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் வந்து உங்களோட காதல் வாழ்க்கைய பிளாக் பண்ண ட்ரை பண்ணாங்க. உங்கள பார்த்தீங்கன்னா, இப்படி கண்ண கட்டிட்டு குழப்பத்தோட இருக்கணும்னு நெனைக்கிறாங்க. உங்கள பிளாக்மெயில் பண்ண ட்ரை பண்றாங்க. உங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. இல்லன்னா மேபி நீங்க நேசிக்கிறவங்கள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. யாரோ ஒருத்தங்க அத விட்னஸ் பண்றாங்க. அத பார்க்குறாங்க. இது வந்து உங்க பெர்சன் வந்து நீங்க நேசிக்கிறவங்க, உங்க மேல இருக்க பிரச்சனைனாலயோ, இல்லன்னா அவங்க ஃப்யூச்சர் உங்க கூட வேண்டாம் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் உங்ககிட்ட பேசாம இல்ல. உங்கள வந்து கண்ண கட்டி வச்சிருக்காங்க. ஆனா, பின்னாடி நடக்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரோல் பண்றாங்க. இத யாரோ ஒருத்தங்க வேடிக்கை பார்க்குறாங்க. மேபி பிரபஞ்சம் வேடிக்கை பார்த்தாங்க அப்படின்னா, உங்களுக்கு சொல்ற விஷயம் இந்த கண்ட்ரோல் பண்றவங்க தனியா இல்ல. ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் 5 ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி பிளாக்மெயில் பண்றாங்க, கண்ட்ரோல் பண்றாங்க, துரோகம் பண்ணியிருக்காங்க. உங்க காதல உடைக்கிறதுக்கு நெறைய துரோகங்கள் நடந்திருக்கு. நீங்க நேசிக்கிறவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணி பயமுறுத்தி வச்சுட்டு, உங்களுக்கு வந்து ஒரு மாயை உருவாக்குறாங்க. என்ன மாதிரி மாயை அப்டின்னா, அவங்க வந்து இனிமே உங்ககிட்ட வரமாட்டாங்க, உங்க காதல் ஜெயிக்காது அப்டின்ற மாதிரி. ஆனா நீங்க வேற லெவல்ல இருக்கீங்க. நைன் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. நீங்க இதெல்லாம் பத்தி கவலைப்படுற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா மேபி உங்களுக்கு பிரபஞ்சம் இவ்ளோ தூரம் உறுதுணையா இருக்கனால, மேபி நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங்கா இருக்கலாம். இல்லன்னா வந்து ரொம்ப மெச்சூர்ட் பெர்சனா இருக்கலாம். அ ஒருவேள உங்களுக்கு ஏதாவது கம்யூனிகேஷன் இருந்திருக்கலாம். இல்லன்னா உங்களால பார்க்க முடியும் லைக் சைக்கிக் அங்க என்ன நடக்குது அப்படின்னு. அதனால யூ ஆர் சில்லிங். நீங்க அதுக்காகலாம் டென்ஷன் ஆயிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இந்த வைப் தான், இந்த எனர்ஜி தான் வந்து அவங்களுக்கு வந்து பேரடியா விழப்போது. ஸோ அவங்க அடுத்து அடுத்துன்னு ட்ரை பண்றாங்க. உங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணி, உங்கள வந்து ஒரு குழப்பத்தில வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணமா இருக்கு. ஆனா நீங்க குழம்பல. நீங்க குழம்பி இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிற இடத்துல, நீங்க அதே கடல் கரையில தான் நீங்க உங்களோட கேரவான வச்சுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. இட்ஸ் லைக் யுவர் ஓன் ஸ்பேஸ். உங்களுக்கு ஒரு துணை இருக்கீங்க. அ நீங்க மட்டும் தனியா இல்ல. ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷன் இல்லன்னா வந்து உங்களோட ஒரு அழகான துணை இங்க இருக்கு. ஒரு நாய் உங்க கூட இருக்கு. ஸோ எனர்ஜெட்டிக்கலா உங்க பெர்சன் உங்க கூட இருக்காங்க. அப்படி இல்லன்னா, ஒரு ஸ்பிரிட் டீம், ஸ்பிரிச்சுவல் கைட் உங்க கூட இருந்துட்டே இருக்காங்க எப்பவுமே. ஸோ யூ ஆர் நாட் வொரிட். அந்த எனர்ஜி தான் நான் இங்க பார்க்குறேன். ஸோ இங்க வந்து நீங்க ரொம்ப சில்டா இருக்கீங்க. பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இத பத்தி கவலைப்படணும்னு அவசியம் இல்ல. உங்கள அழிக்க நினைச்சவங்களுக்கு, அது எஸ்பெஷலா இந்த காதல் வாழ்க்கையில உங்களுக்கு துரோகம் பண்ணணும், உங்களுக்கு வந்து கெடுதல் நடக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமா அழிவு இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்ப கம்யூனிகேஷன் வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. நீங்க வந்து ரொம்ப சீக்ரெட்டிவா இருங்க. சீக்ரெட்டிவா இருக்கணுங்கிறது ரொம்ப அவசியம். நீங்க வந்து எதையும் வெளியில சொல்லிக்காதீங்க. நீங்க அடுத்து என்ன பிளான், உங்களோட கம்யூனிகேஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெளியில சொல்லிக்காதீங்க. நான் இப்ப பார்க்குறது எப்போ கான்டாக்ட் வரும் அப்படின்னு 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ். உங்க பெர்சன் உங்கள கான்டாக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன். ஆனா பிரபஞ்சம் சொல்றாங்க, அதுக்கான சாவி அவங்க கிட்ட தான் இருக்கு. அவங்க இன்னும் வந்து அந்த சாவிய பார்க்கல. இவங்க என்னதான் வந்து பிரச்சனைய அவங்களுக்கு உருவாக்குனாலும், பிரபஞ்சம் எப்பவுமே அவங்க கையில ஒரு சாவிய குடுத்துருக்காங்க. அத பார்க்குற அன்னைக்கு உங்க காதல் வாழ்க்கை முன்னாடி போக ஆரம்பிக்கும். இது ஏன் அவங்க பண்றாங்க அப்படின்னா, ஓகே 5 ஆஃப் கப்ஸ், 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 5 ஆஃப் கப்ஸ் சேஞ்சஸ் இன் த ஏர். நீங்க ரொம்ப தனிமையில இருக்கீங்க. இல்லன்னா நீங்க தனிமையில இருந்து இந்த காதலே வேண்டாம் அப்படின்னு நீங்க போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் அந்த குரூப் ஆஃப் பீப்பிளோட பிளான். லெட்ஸ் சி. பட் இது வந்து உங்க பெர்சன் எடுக்க போற ஆக்ஷன்ல தான் இருக்கு. தட்ஸ் அ பிளாக்கேஜ். நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ப்ளீஸ். பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க ஃப்யூச்சரை நீங்க பிளான் பண்ணுங்க. நீங்க பிளான் பண்ணுங்க உங்க ஃப்யூச்சர. கண்டிப்பா வந்து ஃப்யூச்சர்ல அவங்க உங்களோட வந்து சேர்ந்துப்பாங்க. இப்போதைக்கு உங்களோட கைடன்ஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஃப்யூச்சர், யுவர் ஸ்டெபிலிட்டி. உங்களோட வாழ்க்கையில வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த காதல் வந்து சூழ்நிலை காரணமா தான் வந்து ம், முன்னாடி போகாம இருக்கே தவிர, உங்க பெர்சன் வந்து உங்கள காதலிக்காம இல்ல, நீங்க வேண்டான்னு நினைக்கிறது அந்த மாதிரி ட்ராமாலாம் இங்கே எதுவும் இல்ல.
கிங் ஆஃப் கப்ஸ் அவங்களோட காதலோட ஆழம் பாருங்கள், ரொம்ப ஆழமான காதல், ரொம்ப உண்மையான காதல். அவங்க வராமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து 5 ஆஃப் பென்டிகிள்ஸ். ஆனால் இந்த உங்கள் பர்சன் என்ன ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நேசிக்கிறவங்க சாவி அவங்க கையில் தான் இருக்குது. அவங்க வந்து அப்செட்டாக இருக்கனால சாவியை பார்க்கலையே தவிர, அவங்களுக்கு வந்து பிரபஞ்சம் வந்து சாவி கொடுக்காம இல்லை. ஆப்ஷன்ஸ் வழி கண்டுபிடிக்கணும். ஸ்டார் எனர்ஜி அவங்க நேசிக்கிறது வந்து ஸ்பிரிச்சுவல் பீயிங், அதாவது நீங்கள் வந்து ஒரு ஸ்டார் எனர்ஜி. இதுக்கு இந்த தடைகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அவங்க நேசிக்கிறது, கல்யாணம் பண்ணிக்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங். அதுக்கு இந்த மாதிரி பரீட்சைகள் இருக்கும், இந்த மாதிரி தடைகள் இருக்கும். நிச்சயமாக காமிக் பீப்புள் பேலன்ஸ் ரொம்ப அவசியம். 2 பேர்த்துக்குமே பேலன்ஸ் ரொம்ப அவசியம். டெம்பரன்ஸ் அண்ட் பிளானிங், ப்ராப்பர் பிளானிங் அவசியம். 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணாலும் சரி, இல்லை வந்து 2 பேரும் தனித்தனியாக உங்கள் வாழ்க்கையை பிளான் பண்ணாலும் சரி, நீங்கள் இண்டிவிஜுவல் லைஃப்பில் பிளான் பண்ணி முன்னாடி போகிற அந்த எனர்ஜி தான் உங்களோட யூனியனுக்கு காரணமாக இருக்க போகுது. ஸோ பார்க்குற டிவைன் ஃபெமினன் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஸ்டார். இதுதான் உங்களோட அவுட்கம். உங்களோட கனவுகளை இப்படி பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரத்தை கயிறு போட்டு அசால்ட்டாக இழுத்துட்ருக்கீங்க, அதுதான் உங்களோட எனர்ஜி. ஸோ இந்த மேஸ்குலின் வந்து அதை புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, அவங்க வந்து காதலிக்கிறதோ, அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறதோ வந்து ஒரு நார்மல் பிறந்தோம் இறந்தோம் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி கிடையாது. ஒரு லைக் ஸ்டார் எனர்ஜி. நட்சத்திர கூட்டத்தில் ஒரு நட்சத்திரம் அது. அதை கீழே இழுக்கிறங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு தேவையான எஃபர்ட் இருக்கணும், டெடிகேஷன் இருக்கணும், காதல் இருக்கணும். இந்த பர்சனுக்கு காதல் தாராளமாக இருக்கும்போது எமோஷ்னலி மெச்சூர்ட் பர்சன். அவங்க வந்து காதல் இல்லாமல் உங்ககிட்ட வராமல் இல்லை, சூழ்நிலை காரணமாக தான் வராமல் இருக்காங்க. 5 ஆஃப் பென்டிகிள்ஸ் அவங்களுக்கு வந்து பணம் விஷயமா ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, அதனால தான் உங்ககிட்ட வரல. இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்குறவங்களுக்கு ஒரு பேரடி காத்துட்ருக்கு. அந்த பேரடியை நீங்கள் விட்னஸ் பண்ணுவீங்க. ஃபெமினன் எனர்ஜி ஃபார் ஷியோர். ஏன்னா நீங்கள் தான் எங்கள் ஸ்டார், யூ ஆர் மேனிஃபெஸ்டிங் தட். அதுதான் அங்கே நடக்க போகுது. மாஸ்குலின் எனர்ஜி நீங்கள் பொறுமையாக தான் இந்த விஷயத்தை கோவமும் இது பார்த்திங்கன்னா ஃபயர் அண்ட் வாட்டர். உங்களோட பேஷனும் எமோஷனும் பேலன்ஸ்டாக இருக்கணும். ரொம்ப எமோஷனலாக முடிவெடுத்திங்கன்னா அடி வாங்குவீங்க. ரொம்ப பேஷனேட்டாக வேணும் அப்படின்னு போய் எழுதினாலும் அடி வாங்குவீங்க. பேஷனும் எமோஷனும் பேலன்ஸ்டாக இருக்கணும். உங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வரணும். நீங்கள் அந்த காதல் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி அந்த இன்டென்ஷன் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை வேறு பெர்ஸ்பெக்டிவில் பாருங்கள். உங்களால் அதுலேருந்து வெளியில் வர முடியும். தெர் இஸ் அ கீ, தெர் இஸ் அ வே. இது நீங்கள் பார்க்காதனால தான் அதுலேருந்து வெளியில் வர முடியல. உங்களுக்கு பிரபஞ்சம் ஆல்ரெடி அந்த சாவியை கொடுத்து தான் உங்களை அனுப்பிச்சிருக்காங்க அந்த கதவுக்கு உள்ளே உங்களை பூட்டி வைக்கிறதுக்கு. ஸோ இவங்க யாரும் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. யூ ஆர் அ ஸ்பிரிச்சுவல் பீயிங். ஏன்னா நீங்களும் அப்படி தான் இருக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா 7 ஆஃப் கப்ஸ் என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னா, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த கதவை விட்டு வெளியில் வரதுக்கு, இல்லைனா நீங்கள் வந்து காதலை முன்னாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஒரு வழி மட்டும்தான் வந்து ரொம்ப டேஞ்சரஸான வழி. மீதி 6 வழி இருக்குது. அதில் வந்து ஒரு வழி ரொம்ப டேஞ்சரஸ், அதில் ஸ்னேக் இருக்குது, கெட்டவங்க இருக்காங்க, அந்த வழி தவிர்த்துருங்க. இன்னொரு வழி கொஞ்சம் மாயம் நிறைஞ்சது. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிட்ட போகும்போது அது விலகி போகும். அந்த மாதிரி ஒரு வழி. அது 2யும் தவிர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களால் நீங்கள் நினைக்கிற மாற்றத்தை கொண்டு வர முடியும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே. ரொம்ப எமோஷ்னலாக ஒரு வழி இருக்குது, ரொம்ப அபண்டண்ட்டான ஒரு வழி இருக்குது, இல்லைனா ரொம்ப குவிக்காக மேலே போகிற ஒரு வழி இருக்குது. இட்ஸ் லைக் பரமபதம். நீங்கள் ஒரு காய் போட்டு நீங்கள் பாம்பு கொத்தி கீழே வந்துட்டிங்கன்னா நீங்கள் அங்கேயே நின்றுட்டீங்க. ஒரு தடவை போனேன், நான் கொத்திடுச்சு கீழே வந்துட்டேன் அப்படின்னா பிரபஞ்சம் சொல்கிறாங்க அங்கே ஒரு பெரிய ஏணி இருக்கும், அந்த ஏணிக்கு முயற்சி பண்ணுங்கிறாங்க. ஸோ ஒரு தாயமோ இல்லை 2 அதுக்கு தேவை. அதை கரெக்டாக போட்டிங்கன்னா அந்த ஏணியில் நீங்கள் நேராக வந்து சொர்க்கத்துக்கே போயிடுவீங்க. இட்ஸ் லைக் பரமபதம் தான். அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக விளையாடணும், யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பயந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து இப்போ உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு விஷயம் கம்யூனிகேஷன் இங்கே பிளாக்கேஜ் இருக்குது. எப்போ வரும், எப்படி வரும்னு பார்க்கலாம். ஃப்ளிப் ஆகுது. 5 ஆஃப் பென்டிகிள்ஸ், பேஜ் ஆஃப் வான்ஸ். இந்த காதலின் புது ஆரம் இதே 5 ஆஃப் பென்டிகிள்ஸ் தான். அந்த பென்டிகிள்ஸ்லேருந்து இங்கே வெளியில் வரத்துக்கு ஒரே வழி புது பேஷனேட் நியூ பிகினிங். அது எதில்? காதலில். பேஜ் ஆஃப் வான்ஸ். உங்கள் காதல் எப்படி முன்னாடி எடுத்துகிட்டு போகிறதுன்னு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரபஞ்சம் இந்த 5 ஆஃப் பென்டிகிள்ஸ்லேருந்து எப்படி இந்த திறக்கிற சாவி பேஷனேட் நியூ பிகினிங். அதனால தான் சொல்கிறேன், இங்கே பேஷனும் எமோஷனும் பேலன்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஓகே பேஷனேட் நியூ பிகினிங்னு சொல்லிட்டிங்கன்னா, கரியரில் கம்ப்ளீட்டாக இண்டல்ஜ் ஆகிறேன் அப்படின்னிங்கன்னா காதல் போயிடும். அப்போ அந்த கரியர்லேயே உங்களுக்கு சக்ஸஸ் இருக்காது. இந்த காதல் இல்லாத கரியர் சக்ஸஸ் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி சரி நீங்கள் இந்த பேஷனேட் நியூ பிகினிங்னு சொல்லிட்டிங்கன்னா, நான் காதலில் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் காதலில் குதிச்சிங்கன்னா கரியர் போயிடும். அதுவும் வந்து பேலன்ஸ்டு இல்லை. ஸோ காதல் இருக்கும், காதல் எங்கேயும் போக போகிறதில்ல, பட் அது வந்து உங்களுக்கு அட்வைசபிள் இல்லை. ஸோ பேலன்ஸ் ரொம்ப அவசியம். காதல் கலந்த ஒரு கரியர் ஃபோக்கஸ் உங்களுக்கு வேணும். காதலையும் கரியரும் பேலன்ஸ் பண்ணுங்கள். அதான் டெம்பரன்ஸ், பேலன்ஸ் பிளான்.
ஒன்று மட்டும் பிளான் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஒன்றை செக்யூர் பண்ணுங்கள். அது வந்து கரியராக காதலாங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. இந்த பேஷனேட் நியூ பிகினிங் காதலில் ஆரம்பம் இல்லை, கரியர் நீங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்வியஸாக இந்த இந்த ஒரு இது உங்கள் கரியரை ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ நீங்கள் இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் காதலில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 2 பேரும் சேர்ந்து கூட கரியரை பிளான் பண்ணலாம். அது உங்கள் சாமர்த்தியம், அது நீங்கள் இருக்க ப்ரொஃபஷனை பொறுத்தது. பட் இப்போது உங்களோட கைடன்ஸ் காதலில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ காதல் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது தான் உங்களோட ஃபோக்கஸ் இருக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும். ரொம்ப ட்ரமாட்டிக்காக இல்லாமல் அதை எப்படி பார்க்கலாம், எப்படி காதலை சொல்கிறது. வாட் இஸ் த 7 of cups spirits? வாட் இஸ் த 7 of cups? Knight of wands, page of cups, 9 of pentacles. நீங்கள் காதலை எப்படி போய் சொல்லணும் அப்படின்னா, ஓகே நீங்கள் காதலை சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த விஷி வாஷி எனர்ஜி அப்படி இருக்கக்கூடாது. நைட் ஆஃப் வான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக போய் காதலை சொல்லிட்டு அது காணாமல் போகிறது, அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நீங்கள் டீல் பண்ணுறது ஸ்டாரோட எனர்ஜி. உங்களோட லோ வைப்ரேஷனல் திங் இங்கே எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் வேகமாக போய் காதலை சொல்லணும். பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்து காதலை சொல்கிறீங்க, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க உங்களோட ஃபீலிங்ஸை. நீங்கள் போகிறது நீங்கள் அந்த மோஷன் க்ரியேட் பண்ணது, அந்த மூமெண்ட் க்ரியேட் பண்ணுறது தான் பிரச்சனை. ஒன்ஸ் அந்த மூமெண்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் காதலை சொல்லிட்டிங்கன்னா உங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் 9 of pentacles ரொம்ப ஸ்டேபிளாக இருக்க போது இந்த காதல் வாழ்க்கை அது எங்கேயும் ஓடாது. உங்களோட மூமெண்ட்டில் தான் பிரச்சனை. நீங்கள் எப்படி போக போகிறீங்க, இங்கேருந்து அங்கே போய் அவங்கக்கிட்ட எப்படி ரீச் ஆக போகிறீங்கிறது தான் ட்ரபிள் இருக்குது. ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த காதல் ரொம்ப ஸ்டேபிள் ஆகிடும். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. ஸோ பிரச்சனை உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் எடுக்க போகிற அந்த மூமெண்ட் எப்படி நீங்கள் போய் அவங்கள அப்ரோச் பண்ணி காதலை சொல்ல போகிறீங்க. கிங் ஆஃப் வான்ஸ் பாருங்கள் பாட்டம் டெக்கில். நீங்கள் நைட் ஆஃப் வான்ஸில் போகிறீங்க. இந்த காதல் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது கிங் ஆஃப் வான்ஸ், அதாவது நீங்கள் ரொம்ப நிலையான ஒரு காதல் வாழ்க்கையில் ஒரு என்ன சொல்கிறது, கிங்குனா ஆல்ரெடி அவங்க சீட்டு அவங்க எம்பையர் எல்லாம் ரெடி ஆல்ரெடி. அந்த காதல் வாழ்க்கையில் நீங்கள் தான் சாம்ராஜ்யத்துக்கு நீங்கள் தான் அரசராக இருக்க போகிறீங்க. இப்போதைக்கு நீங்கள் ஒரு இடத்துல மாட்டிகிட்ருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா அதுலேருந்து வெளியில் வரதுக்கு மூமெண்ட், காதலை போய் சொல்கிறது. அடுத்தது வந்து ஃபஸ்ட் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக காதலை போய் சொல்லுங்கள். ஏன்னா வந்து 5 of cups நீங்கள் இட்ஸ் அ வார்னிங். நீங்கள் ரொம்ப நாள் காதலை சொல்லாமல் இழுக்கடிச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ நாள் அவங்க காத்துட்ருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? காதல் நீங்கள் போய் சொல்கிறதுக்கும் ஒரு டைம் லிமிட் இருக்கும். பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு டைம் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா? நான் இன்னும் 10 வருஷம் நான் வந்து இதே பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிகிட்டே இருப்பேங்கன்னா 10 வருஷம் அவங்க காத்துட்ருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நோ, இட்ஸ் இம்பாசிபிள். இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கலி பாசிபிள். உங்கள் காதல் வந்து ஆழமாக இருக்கிறதுல மட்டும் பிரயோஜனம் கிடையாது. காதல் வந்து சரியான தருணத்தில் சொல்லணும். பிரபஞ்சம் வந்து எல்லாத்துக்குமே இட்ஸ் லைக் ஆல் டைம் பவுண்ட். நீங்கள் வந்து இழுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது ஸ்டார் எனர்ஜி. நீங்கள் இன்றைக்கி கயிறு போட்டு இழுக்கலைன்னா அந்த ஸ்டார் வந்து இங்கே உங்களுக்காக காத்துட்ருக்க போகிறது இல்லை, எதுவுமே உங்களுக்காக காத்துட்ருக்காது. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். நீங்கள் வந்து காத்துட்ருக்கோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் தான் இந்த 5 of pentacles எனர்ஜியில் மாட்டிக்கிட்டு இங்கே உட்காந்துட்ருக்க போகிறீங்க. நோ ஒன் இஸ் கோயிங் டு வெயிட் ஃபார் யூ ஃபார் எவர். ஸோ அதை வந்து நீங்கள் எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க. பிரபஞ்சம் சொல்கிறாங்க இதுதான் உங்களோட பிளாக்கேஜ். நீங்கள் அவங்க காத்துட்ருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 of cups அவங்க வந்து எமோஷனலாக ட்ரெயின் ஆகிட்ருக்காங்க. ஒரு கப்பாக கீழே ஊற்றிட்டுருக்காங்க. ஸோ அந்த கடைசி கப் தான் இங்கே இருக்குது. ஸோ இட்ஸ் டைம் பவுண்ட். அந்த கடைசி கப்பை ஊற்றுறதுக்குள்ளே நீங்கள் வந்து காதலை போய் சொல்லணும். அப்படி இல்லைன்னா உங்கள் காதல் கவுந்து போயிடும். நீங்கள் எமோஷனலாக பேலன்ஸ்டாக இருந்து அன்கண்டிஷனல் லவ் வச்சுருக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. யூ ஹாவ் டு டூ சம்திங் வித்தின் த டைம் லிமிட். ஸோ வந்து இப்போ இருக்கும் இந்த கிணத்து தண்ணியை ஆற்று வெள்ளமாக கொண்டு போக போகிறது அப்படின்னா கிணறு வற்றி போயிடும். அதுதான் பிரபஞ்சம் சொல்கிறீங்க, அதுதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஜஸ்ட் பி கேர்ஃபுல். எதையுமே வந்து ரொம்ப கிராண்டடாக எடுத்துக்காங்க. பிரபஞ்சம் வந்து ரொம்ப அழகான காதல் வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டார், ஒரு பியூட்டிஃபுல் ஃபெமினன் எனர்ஜி உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. ஸோ யூ நீட் டு டேக் ஆக்ஷன். உங்களுக்கு இந்த காதல் வேணுங்கிற பட்சத்தில், வேணாங்கிற பட்சத்தில் ஃப்ரீயாக இதே மாதிரியே இன்னும் கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா இந்த கப்பும் ட்ரெயின் ஆகிடும். ஸோ உங்கள் காதல் வாழ்க்கை புஸ்வானதான். ஜெய் சாரம். God bless you.